உலக மதங்களின் வரலாற்றையும் அவை பொதுவாக போதிக்கும் நெறிமுறைகளையும் மேலோட்டமாக பார்க்கும் எவருக்கும் இத்தகைய ஒரு எண்ணம் தோன்றுவது முற்றிலும் இயல்பானதே. ஏனெனில் உலகில் உள்ள பெரும்பாலான மதங்கள் பாவம் புண்ணியம் என்ற கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டே இயங்குகின்றன. நல்லது செய்தால் சொர்க்கம் அல்லது மறுமையில் நற்பேறு கிடைக்கும், தீமை செய்தால் நரகம் அல்லது தண்டனை கிடைக்கும் என்ற பயத்தையும் ஆசையையும் காட்டியே அவை மனிதர்களை நல்வழிப்படுத்த முயல்கின்றன. ஆனால் சித்தர் இங்கே அந்த பாவ புண்ணிய கணக்குகளையே விலங்குகள் தங்க விலங்கு இரும்பு விலங்கு என்று கூறி உடைத்தெறிகிறார். புற வழிபாடுகளை கடந்து மத கோட்பாடுகளை தாண்டி முற்றிலும் தர்க்கரீதியாகவும் யுக்தி தன் சொந்த அனுபவத்தின் அனுபவம் மூலமும் மட்டுமே உண்மையை அணுக வேண்டும் என்கிறார். இந்த வகையில் பார்த்தால் சித்தர் காட்டும் இந்த நெறி தனித்துவமானது என்பதில் ஐயமில்லை. இருப்பினும் உலக மதங்களின் ஆழமான ஞான மார்க்கங்களை மிஸ்டிசிசம் நாம் உற்று நோக்கினால் சித்தரின் இந்த கருத்தோடு அவை ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஒத்துப்போவதை காண முடியும். உபநிடதங்கள் மற்றும் அத்வைத தத்துவம் நமது பாரத தேசத்தின் வேதாந்த மரபில் புண்ணிய பாபரகித நிலை என்று ஒரு நிலை சொல்லப்படுகிறது. அதாவது ஞானம் அடைந்த ஒருவனுக்கு நல்வினையும் இல்லை தீவினையும் இல்லை, அவன் இரண்டையும் கடந்து பிரம்மத்தோடு ஒன்றிவிடுகிறான். பகவத்கீதை கண்ணன் அர்ஜுனனிடம் எல்லா தர்மங்களையும் கடமைகளையும் நல்வினை தீவினைகளையும் துறந்துவிட்டு என்னை மட்டும் சரணடை, சர்வ தர்மான் பரித்யஜ்ய என்கிறார். பற்றற்ற கர்மயோகமே வினைகளில் இருந்து விடுதலை தரும் என்கிறது கீதை. பௌத்தம் மற்றும் சமணம் கர்ம வினைகளை முற்றிலும் அறுப்பதே கர்மக்ஷயம், நிர்வாணம் அல்லது முக்தி என்கின்றன இந்த மதங்கள். நல்வினையாக இருந்தாலும் அது பிறவிக்கு காரணமாக அமையும் என்பதால் வினைகளே இல்லாத நிலையை அவை வலியுறுத்துகின்றன. சூஃபி தத்துவம் இஸ்லாத்தின் ஞான மார்க்கம் நன்மை தீமை என்ற கருத்துக்களுக்கு அப்பால் ஒரு பெரிய வெளி இருக்கிறது, நான் உன்னை அங்கே சந்திக்கிறேன் என்று சூஃபி கவிஞர் ரூமி குறிப்பிடுகிறார். இது சித்தரின் கருத்தோடு மிக நெருக்கமானது. சுருக்கமாக சொன்னால் மதங்களின் புற வழிபாடுகளும் ஆரம்ப கட்ட போதனைகளும் பாவம் புண்ணியம் என்ற எல்லைக்குள் நின்று விடுகின்றன. ஆனால் எல்லா மதங்களின் உச்சக்கட்ட ஞான நிலையும் மிஸ்டிசிசம் நம் நாட்டு சித்தர்களும் சொல்வது ஒன்றேதான். புற உலக பற்றுகளை கடந்து உனக்குள் இருக்கும் உண்மையை உணர், அப்போது நன்மையும் இல்லை தீமையும் இல்லை, நீயே அதுவாக இருக்கிறாய். சிவானந்த பரமஹம்சர் அவர்களின் ஆகச் சிறந்த பங்களிப்பே அதுதான். ஆழமான தத்துவங்களும் வேதாந்த உண்மைகளும் பல சமயம் சாதாரண மனிதர்களுக்கு எட்டாத உயரத்தில் மிக கடினமான சமஸ்கிருத வார்த்தைகளுக்குள்ளும் மறைபொருள்களுக்குள்ளும் ஒளித்து வைக்கப்பட்டிருந்தன. பண்டிதர்களும் அறிஞர்களும் மட்டுமே அதை பற்றி விவாதிக்க முடியும் என்ற நிலை இருந்தது. ஆனால் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் எளிய உவமைகள், நாம் அன்றாட வாழ்வில் பார்க்கும் விஷயங்களை வறுத்த விதை, நடனமாடும் பெண் தலைமேல் குடம் வைத்திருப்பது, தங்க மற்றும் இரும்பு விலங்குகள் உவமைகளாக பயன்படுத்தி மிக கடினமான கர்மவினை கோட்பாட்டை பாமர மக்களும் சட்டென்று புரிந்து கொள்ளும்படி செய்தார். பகுத்தறிவு பார்வை, யுக்தி, குருட்டு நம்பிக்கையாக எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும், ஒரு மனிதன் தன் பகுத்தறிவோடு சிந்தித்து தன் சொந்த அனுபவத்தில் எதை உணர்கிறானோ அதுவே உண்மை என்றும் சாமானிய மக்களுக்கு தைரியம் ஊட்டினார். ஆடம்பரமற்ற ஆன்மீகம், காடுகளுக்கு ஓட வேண்டாம், பெரிய சடங்குகளோ பணச்செலவோ தேவையில்லை, உனக்குள் ஓடும் மூச்சை கவனிப்பதே அத்தனைக்கும் வழி என்று ஏழை எளிய மக்களும் எளிதாக பழகக்கூடிய ஒரு தவ முறையை சித்த வித்தை கற்றுக் கொடுத்தார். உயரமான தத்துவ மேடைகளில் இருந்த ஆன்மீகத்தை சாதி மத ஏழை பணக்காரன் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் சாமானிய மனிதனின் வீட்டு திண்ணைக்கே கொண்டு வந்து சேர்த்த பெருமை பரமஹம்சர் அவர்களையே சாரும். அதனால்தான் சித்த வேதம் இன்றும் பலருடைய வாழ்வில் ஒரு மாபெரும் தெளிவையும் அமைதியையும் தந்து கொண்டிருக்கிறது.